ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிசிபேலாபாத். நல்ல தலை வாயில் போட்டதுமே கரைஞ்சி போகிற இந்த பிசிபேலாபாத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். இந்த பிசிபேலாபாத் பண்ணுறதுக்கு நம்ம அரிசி பருப்பு ஊற வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 1 கப்பு சீரக சம்பா அரிசி நான் சேர்க்குறேன். கூடவே 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்து இதை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம். இது அப்படியே ஊறட்டும். இந்த பக்கம் ஒரு மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணி 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து இதை ஒரு பாதி அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். பாதி வறுப்பட்டதும் இது கூடவே 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லாவே வறுத்து விட்டுக்கலாம். கூடவே 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் கசகசா, காரத்துக்கு நான் 7 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து வறுத்து விட்டுருவோம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இதை இறக்கி இப்போ நம்ம ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆறின பிறகு ஒரு பிளெண்டரில் சேர்த்து எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பவுடரை ரொம்ப நாள் நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இதில் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம். இந்த அளவுக்கு நைஸாக வந்திருக்கு. இதை அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் அடுப்பில் ஒரு குக்கரை சூடு பண்ணி அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் மெலிசாக கட் பண்ண பூண்டு சேர்த்துட்டு கூடவே 1/4 கப்பு வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து 3 பச்சை மிளகாய் சேர்த்து அதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1/2 கப்பு பொடியாக கட் பண்ண பீன்ஸ், 1/4 கப்பு பொடியாக கட் பண்ண முள்ளங்கி, 1 கப்பு பொடியாக கட் பண்ண நூக்கல், 1/2 கப்பு பொடியாக கட் பண்ண கேரட், 7 பீஸ் போல் முருங்கைக்காய் சேர்த்தாச்சு. 1/2 கப்பு கத்திரிக்காய் மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்தாச்சு. 1/2 கப்பு பச்சை பட்டாணி, 1 கப்பு நல்ல பொடியாக கட் பண்ண தக்காளியும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் ரெடிமேட் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம அரைச்சி எடுத்துருக்க இந்த பிசிபேலாபாத் பவுட்ரு எந்த அளவுக்கு தேவையோ சேர்த்துக்கிட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு புளி தண்ணி கரைச்சி எடுத்ததை சேர்த்துட்டு ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம், நடுத்தரமாக இருக்கட்டும். அதையும் கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம அரிசி இதில் தான் அறந்து எடுத்தோம். அரிசியும் பருப்பும் இது 1க்கு 3 நம்ம தண்ணி சேர்க்குறோம். சேர்த்தாச்சு. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசி ரொம்ப புதுசாக இருந்ததுனாக்கா நீங்கள் தண்ணி அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. பழைய அரிசினா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அடிக்கான கலந்துட்டு இப்போ நம்ம தட்டு போட்டு ஒரு கொதி வர வச்சுருவோம். நல்லா கொதித்து வந்தாச்சு. இப்போ 1 ஸ்பூன் வெள்ளத்தூள் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஊற வச்சு அந்த அரிசி பருப்பை தண்ணியை வடிச்செடுத்து சேர்த்து இது கர்நாடகா ஸ்பெஷலுன்றதால அவங்க இந்த சாம்பார்லலாம் கண்டிப்பாக வெல்லம் சேர்த்துப்பாங்க, அதனால் நம்ம சேர்க்குறோம். இப்போ நல்லா அடிக்கான ஒரு முறை கலந்து விட்டாச்சு. இதை குக்கரோட மூடி போட்டு 3 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வச்சு வந்தாச்சு. ஸ்டீம் போன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இதை பாருங்கள், மேலே அப்படியே இந்த சாம்பார் அப்படியே நிற்குது. இதை அப்படியே கலந்து விட்டோம்னாக்கா நார்மல் ஆகிடும். நல்ல தலைன்னு நீங்கள் எடுக்கிற அந்த அரிசியோட தன்மைக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளவு குறைச்சோ இல்லாட்டி அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. இது சீரக சம்பா அரிசின்றதால நல்லாவே குழஞ்சி போயிடுச்சு. வீட்டில் குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்கன்னாக்கா இந்த மாதிரி சீரக சம்பா அரிசி எடுத்துக்கோங்க. இந்த டேஸ்ட்டு வாசனையும் சூப்பராக இருக்கும், சீக்கிரமாக குழஞ்சி போயிடும். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணியாச்சு. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரி பருப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. விருப்பம் தான் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டியும் பரவாயில்ல. இது ஒரு கோல்டன் ப்ரௌனில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுருவோம். சூடான எண்ணெயில் சீக்கிரமாக பொரிஞ்சிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா பொரிய வச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்து அதையும் நல்லா கலந்துட்டு
காஞ்ச மிளகா 5 2 2 கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா பொரிய வச்சுட்டு 5 பல் பூண்டு மெலிசா கட் பண்ணி சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கப்பு மெலிசா கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து அதையும் நல்லா கலந்துட்டு இந்த தாளிப்பு எடுத்து நம்ம கலந்து வச்சுருக்க அந்த பிசிபெலாபாத்தில் சேர்த்து அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாக்கா சூப்பரான பிசிபெலாபாத் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாம்பார் சாதத்துக்கும் இந்த பிசிபெலாபாத்துக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. இதில் நம்ம அந்த வாசனை ஐட்டங்கள்லாம் சேர்க்குறோம், சாம்பார் சாதத்தில் அதெல்லாம் சேர்க்க மாட்டோம். மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் ஒரே மாதிரி தான் இதுலேயும் வரும். உங்களுக்கு இன்னும் நல்ல நெய் அதிகமாக சேர்க்க பிடிக்கும்னாலும் நீங்கள் நல்ல நெய் சேர்த்துக்கலாம். இதில் எவ்வளோ நெய் சேர்த்தாலும் போதாது. நல்ல சுட சுட இந்த பிசிபெலாபாத் கூட தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவைப்படாது. அப்படியே சாப்பிட்னாலும் வத்தல் இல்லாட்டி அப்பளம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் நல்ல ஒரு ஆப்டான சைட் டிஷ்னாக்கா உருளைக்கிழங்கு வறுவலை சொல்லலாம். அப்படி இல்லாட்டி இந்த புதினா தொகையல் இதெல்லாம் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிரியாணியை எந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்களோ அதே அளவுக்கு இந்த பிசிபெலாபாத்தையும் சாம்பார் சாதத்தையும் விரும்பி சாப்பிடுவாங்க. காய்கறியே சாப்பிடாத பசங்களுக்கு கூட இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பு அதிகமாக சேர்த்து கூடவே நெய்யும் சேர்த்து நல்ல குழைய குழைய தலை தலைன்னு இந்த மாதிரி செய்து தரும்போது அவங்க வேண்டான்னு ஒதுக்காமல் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நீங்களும் பாரம்பரியமான இந்த பிசிபெலாபாத்தை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.